ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான், பிகேல் தான், செமிஃபைனல் தான் ஹரியானா ஜெயிச்சிட்டாங்க. தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ். 3 பாயிண்ட் டிஃபரன்ஸில் லாஸ்ட் சூப்பர் டேக்கிள் தான் அதை டிசைட் பண்ணது. அதுக்கப்புறம் வருவோம். ஸ்டார்டிங்லேருந்தே மேட்சுக்கு முன்னாடியே நிறைய இன்டர்வியூ எடுத்தாங்க. இவர் நம்ம மன்பிரீத் சிங்கும் யூபி யோதா கோச்சும் ஒரு வீடியோ தனியாக எடுத்துன்னு வரேன். அதே மாதிரி இங்கே தேவாங்கும் நவீன் எக்ஸ்பிரஸ் வேறு பேசுனாங்க. பாட்னா டெல்லி சார்பில் அந்த வீடியோ அப்புறம் எடுத்துகிட்டு வரல. இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பேசினாங்க. ரைட், கமிங் டு திஸ் மேட்ச். ஹரியானா ரெண்டாவது கன்சிக்யூட்டிவ் செமிஃபைனல் விளையாடுறாங்க. போன வருஷம் செமிஃபைனல் ஜெயிச்சு ஃபைனலுக்கு போனாங்க. உங்களுக்கு தெரியும். யூபி வந்து பேக் டு பேக் கொஞ்சம் டயர்டாக இருப்பாங்களோ தெரியல. ஏன்னா அவங்களாம் வந்து எலிமெண்ட் விளையாடிட்டு வர வந்திருக்காங்க. நேற்று விளையாண்டாங்க. எனிவே ஸ்டார்டிங்கில் நல்லா தான் இருந்தது. ககன் ஸ்டார்டிங் ஒரு 15-20 நிமிஷத்துக்கு 20 நிமிஷம் ஸ்கோர் 12-11ங்க. வெரி வெரி குவாய்ட் ஸ்டார்ட்னு தான் சொல்லணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக விளையாண்டாங்க. டிஃபென்ஸ் ஆகட்டும், ரைட் ஆகட்டும். எடுத்தோடனே ககன் கவுடா எடுத்தார். ஷாதுல் அவுட் பண்ணார். ஃபஸ்ட்டு போய் அவுட் பண்ணிட்டார் ஷாதுலுவை. ஷாதுல் டின் எக்ஸ்பெக்ட் 1-0. அப்புறம் வினய் போய் போனஸ் ப்ளஸ் ஒரு பாயிண்ட் எடுத்தார். 1-2 ஈக்குவலாக போச்சு. சிவம் பட்டாரே ஃபாஸ்டஸ்ட் ரைடர் இந்த டீம்லேயே கடகடன்னு போனார். வினய் அதுக்கப்புறம் வினய் வேறு டேக்கில் ஆனார். ஸோ 2-4. அப்புறம் யூபிக்கு வந்து ஹிதேஷ் அவர் சாலிட் ஹோல்டுங்க. செமையாக பிடிச்சார் சிவம் பட்டாரே. அவர் அவுட் ஆனார். 2-5 3 பாயிண்ட் லீட் இருந்தாங்க ஸ்டார்டிங்கில். அப்புறம் யூபி அதுக்கு டூ ஆர் டை வந்தார். பவானி ராஜ் போட்டு அவுட் ஆகிட்டார். ஷாதுல் விடுவாரா ஷாதுல் அப்படியே கொழுபை தூக்குற மாதிரி தூக்கி போய் பின்னாடி வச்சார். பேக் ஹோல்டு பண்ணார். ரொம்ப பிரமாதமான இது. பின்பக்கமாக வந்து டக்குன்னு பிடிச்சது. அண்ட் ஷாதுல் டுக்கு ரைட் ஆல்சோ. 6வது நிமிஷம் ரைட் எடுத்தார் ஷாதுல். ஏன்னா சிவம் பட்டார் வினய் 2 பேருமே அவுட் பண்ணி பெஞ்சில் உட்கார வச்சிருக்காங்க. ஸோ வெரி வெரி குவைட் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்தில் 5-6 தான் ஸ்கோர். 5-6. அவங்க ஒரு பாயிண்ட் தான். நத்திங் செப்பரேட்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சுத்தமாக 2 பேருக்கும் செப்பரேட்டே பண்ண முடியாது. 7-7 8-8 9-9 10-10 11-11. பிரேக் அப்போ 12-11. அப்போ தான் லீடே வேறு எடுக்கிறாங்க ஹரியானா. அதுக்கப்புறம் கம்ப்ளீட் லீடு தான். 1 பாயிண்டோ 2 பாயிண்டோ திரும்பி உள்ளே வர முடியல யூபி யோதாவில். எக்ஸ்பீரியன்ஸ் மன்பிரீத்துக்கு உங்களுக்கு தெரியும். போன வருஷம் தான் ஃபைனல் விளையாடிருக்காங்க. அண்ட் தே கேம் செமிஃபைனலுக்கு வந்து டாப் நம்பர் 1லேருந்து வந்தது. அண்ட் அவர் இன்டர்வியூவில் சொன்னார் மேட்சுக்கு முன்னாடி 100% கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் ஒன்று. வினய் போய் சுமித் அவுட் பண்ணார். 6-6 ஈக்குவலாச்சு. அப்புறம் ஹரியானா ஸ்டீலர்ஸ் வந்து லீடு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 12th மினிட்லேருந்து லீடு எடுத்துறாங்க. நடுவில் கோச் வேறு மன்பிரீத் ஒருத்தர் கூப்பிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்காரு. 2 சீக்கிரம் மணி ஞாபகம் இருக்குது. அஸ்வன் குமார் சொல்லி அனுப்பார். அப்படி தான் நரேந்தர்கிட்ட. அண்ட் யூபியோட பவானி ராஜ்பட் போய் 2 பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தார். ஷாதுலுவும் சஞ்சய் அவுட் பண்ண 8-9 அவங்க லீடுக்கு போயிட்டாங்க. அப்புறம் சிவம் பட்டார் ஒரு ஜம்ப்பு பார்க்கணும்ப்பா. ஜம்ப் பண்ணி ஒரு சறுக்கு பண்ணிவிட்டு சர்ன்னு வர்றாரு. மிட் லைனை போய் தோட ஆஃப் டைம் அப்போ 12-11 லீடு எடுக்க ஆரம்பிச்சது தான். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸுக்கு அப்புறம் தான் ஹரியானா ஸ்டீலர்ஸ் லீடு. யூபியும் சாலிட் டிஃபென்ஸ். ரொம்ப நல்லா டிஃபென்ஸ் பண்ணாங்க. அவங்களோட டிஃபென்ஸு சுமித் ஆகட்டும், ஹிதேஷ் ஆகட்டும், ஆஷிஷ் சிங், மகேந்திர சிங் இந்த சைடும் சரி. ஜெய்தீப் மட்டும் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தார். ஃபசல் மாதிரி காலில் சொல்லி இருந்தார். அவரால் கடைசியில் 0 பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சது. பட் எல்லாரும் யுனைட்டடாக கோஆர்டினேட் பண்ணி எந்த நேரத்தில் எந்த ரைடர் போனோம், யார் உள்ளே ரிவைவ் ஆகணும், அது தகுந்த மாதிரி நீட்டாக வெளிலேருந்து கண்ணாலேயே பேசிகிட்டு இருக்காரு அவர் இவர்கிட்ட மன்பிரீத் சிங்கிட்ட. அவர் அங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு கண்ணாலே. இன்னும் ரொம்ப நல்லா இருந்தது. ஆஃப் டைமில் 12-11. அப்புறம் 25th மினிட்ல 20-14 6 பாயிண்ட் லீடுக்கு போயிட்டாங்க ஹரியானா. ஸோ அங்கேருந்தே மேட்ச் முடியும்னு பார்த்தா அதுக்கப்புறமும் இன்னும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு. யூபி வந்து 32வது நிமிடத்தில் ஆல் அவுட் ஆகிட்டாங்க 17-13. ஸோ அது ஒரு குட்டி செட்பேக் தான். அதனால் சரன்னு அவங்க 6 பாயிண்ட் லீடு சொன்னால அது அந்த இடத்துல தான் போச்சு. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகும்போது 12-11 சிவம் பட்டாரை போய் ஒருத்தர் அவுட் பண்ணார் 13-11. அப்புறம் யூபி வந்து 2 பேர் தான் இருந்தாங்க மேட்டில். அதில் பரத்தும் இன்னொருத்தர் வேறு இருந்தாங்க. பிரமாதமான சூப்பர் டேக்கிள் சான்ஸ், அது ஆப்பர்ச்சுனிட்டி. பட் ஷாதுலோட ரைடு போய் அவங்கள ஒருத்தர் அவுட் பண்ணிட்டு வந்தார். அப்புறம் இன்னொருத்தர் அவுட் ஆனார். அப்போ தான் ஆல் அவுட் ஆனது. 14-12 ஆச்சு. பரத்தோட 22வது நிமிஷம் அவர் ஒரு 2 பாயிண்ட் ரைடு எடுத்தார். பரல அவங்கள ஆல் அவுட் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. ஏன்னா 32வது நிமிஷம் தான் ஆல் அவுட் ஆனாங்க. செகண்ட் ஹாஃபில் சொல்கிறேன். அப்புறம் திருப்பி அவுட் ஆகிட்டார். 7 பேர் சேர்ந்து அவர் அமுக்குனாருங்க. ஜம்ப் பண்ணி அமுக்குனாங்க. அப்போ தான் ஆல் அவுட் 17-13 ஸ்கோர் ஆனதாகட்டும். அப்புறம் சிவம் பட்டாரை போய் டச் ஆசிஷ் சிங் மூஞ்சியே முகத்தை பார்த்துருக்க கீழே காலில் நைஸாக போய் சுக தொட்டு வந்தார். டச் 18-13. 23வது நிமிஷத்தில் பவானி ராஜ்பூர் 2 பாயிண்ட் ரைடு எடுத்தார். மன்பிரீத் சிங் வர அங்கே கத்துறா ரிவ்யூடுன்னு. அப்போ வந்து 6 பாயிண்ட் லீடில் வருதாங்க 20-14 ஹரியானா. பட் ரைடர் ஒன்லி அவுட்டுன்னு சொல்லிட்டாங்க. ரீப்ளே போட்டு பார்த்து. ஸோ 1 பாயிண்ட் தான். ஸோ ஹரியானா 19 அவங்க 14. அப்புறம் சுமித் அண்ட் பரத் ஹூடா கெட்ஸ் வினய் அவுட் பண்ணாங்க 20-16. ரொம்ப நெக்கான போச்சு. அப்புறம் ககன் கவுடா போய் ஒருத்தர் அவுட் பண்ணார் டூ ஆர் டைல 21-18 -3 3 பாயிண்ட் தான் டிஃபரன்ஸு. 25லேருந்து 30வது நிமிஷத்தில் ஹரியானா ஸ்டேட் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாகவும் கொஞ்சம் நெகட்டிவாகவும் கொஞ்சம் டிஃபென்சிவாக விளையாட்டாங்களோ, டைம் வேஸ்ட் பண்ணாங்களோ எனக்கு தோணுச்சு. டைம் வேஸ்ட் எப்போ பண்ணால் 10-15 பாயிண்ட் லீடில் இருக்கும்போது பண்ணலாம். 1-2 பாயிண்ட் லீடில் இருக்கும்போது டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல பண்ண மாதிரி தோணுச்சு. அதுக்கு என்ன காரணம்னா 25லேருந்து 30வது 5 நிமிஷத்தில் ஹரியானா ஸ்டீலர்ஸ் 1 பாயிண்ட் தான் எடுத்தாங்க. அவங்க 4 பாயிண்ட் எடுத்தாங்க. அதனால தான் டெபிசிட் 3 குறைஞ்சிது. அதனால சொல்கிறேன். அப்புறம் திடீர்னு ககன் கவுடா வரை சப்ஸ்டியூட் பண்ணிட்டாங்க 30வது நிமிஷத்தில். தெரியல ஏன்னு. 6 பாயிண்ட் எடுத்திருந்தார் அந்த நேரத்தில்.
அப்புறம் காமெண்டேட்டர் சொல்லியிருந்தாருங்க எப்படி ஏன் அப்படி பண்ணாங்க, நேற்று அப்படி தான் அர்ஜுன் தஸ்வால் போய் சப்ஸ்டியூட் பண்ணாங்க இந்த பெஸ்ட் ரைடர்னு பேசிகிட்டே இருக்கும்போது அவன் கால் விழுந்ததோ இல்லை ஏதாவது டாக்டிக்ஸாக ஸ்ட்ராட்டஜியாக தெரியல, திருப்பி உள்ள வந்துட்டார் அவர். உள்ள ககன் கவுடா உள்ளே வந்தோடனே ஒரு பாயிண்ட் 23-20 3 தான் டிஃப்ரென்ஸ். பவானி ராஜ்புட் போய் ஷாதுல் வேறு அவுட் பண்ணிட்டாரு. ஷாதுல் 23-21 ஷாதுல் அவுட் பண்ண எப்போதுமே கோவமாக இருப்பார், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மன்பிரீத்தும் ரொம்ப கோவமாகி அன்ஹாப்பியாகி அப்படியே ஸ்ட்ரெச்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. ரொம்ப கத்த முடியாது, ஏன்னா ஏற்கனவே அவர் ஒரு கார்டு ஒன்று கொடுத்து வச்சிருக்காங்க. அப்புறம் யூபி ரைடர் போய் ஒருத்தர் அவுட் பண்ணாலும் 25-21 3-4 அப்படிதான். அந்த 39வது நிமிஷத்தில் அண்ட் ஜெய்தீப் வந்து ஒரு சில்லி டிஃபென்ஸ் பண்ணார், ஏன்னா பேட் எரர். அந்த இடத்துல ஆச்சு ககன் கவுட போய் பாயிண்ட் எடுத்து 25-24 ஆச்சு. ஒரு பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ், எனிதிங் கேன் ஹேப்பன். அது வேற டை பிரேக்கர் ரூல்ஸ்லாம் வேற போட்டு காட்டுறாங்க. இந்த சைடில் இங்கே சிஎஸ்கே தோனி காட்டுவாங்க மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது ப்ராக்டிஸ் பண்ணுற மாடியில் எல்லாரும் ஓன்னு கற்றுவாங்க. அந்த மாதிரி இங்கே தேவாங்க காட்டுறாங்களோ ஓன்னு கற்றுது க்ரௌடு, தேவாங்க வரப்போறாருன்னு. ஸோ அது வேற நடுவில் நடந்துட்டு இருந்ததா. ஒரே ஒரு பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ், எந்த பக்கம் வேணால் போவோம். மேட்ச் ஸ்டார்டிங் அப்போ நான் நினச்சேன் கடைசி 10 செகண்ட்ல தான் அது முடிய போகுது இந்த மேட்ச், டெசிஷன் வில் பி டேக்கன், எந்த டீம் சைடு வேணா போகலாம். அந்த அளவுக்கு உயிரை கொடுத்து விளையாண்டாங்கப்பா அத்தனை பேரும், சும்மா சொல்லக்கூடாது. ஹேட்ஸ் ஆஃப் டு தம். அண்ட் மன்பிரீத்தோட கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸு, அவர் த வே தே டீச்சர்ஸ் தம். அண்ட் ஜெய்தீப் தையா அவ்வளோ பாயிண்ட் எடுக்கலனாலும் அவர் இஸ் வெரி ஷூட் கேப்டன். சுனில் மாதிரி என்ன சொல்லணும் என்ன பண்ணணும் அதெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிட்டே இருந்தார். அண்ட் இவங்களுக்கு மோயின் நந்தன் வேறு இல்லை இவங்க ஸ்டார்டிங்கில், இப்போ ஃபைனலுக்கு போயிட்டாங்க. கடைசியில் வின்னிங் மொமெண்ட் பார்த்தீங்கன்னா அப்புறம் ககனோட போய் ஒரு பாயிண்ட் எடுத்தார். 26-25 ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது, இன்னும் ஒரு நிமிஷம் மட்டும் இருந்தது. அப்புறம் ஹரியானா ஸ்ரீல சூப்பர் டேக்கல் ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த இடத்துல போய் இவங்க அவுட் பண்ணியிருந்தா ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. ஹரியானா ஸ்ரீல அவங்க 3 பாயிண்ட் ஜெயிச்சுட்டு போயிருப்பாங்க. 3 பேர் தான் இருந்தாங்க, யார், வினய், ராகுல் அண்ட் ஹர்தீப். கரெக்டான நேரத்தில் ஹர்தீப்னு ஒருத்தர் சப்ஸ்டியூட் அமைச்சாருங்க 35வது நிமிஷத்தில். லெஃப்ட் கவர் அவர் வேறு வந்து அந்த சூப்பர் டேக்கரில் 3 உள்ள வேறு ராகுல் செட்பால் ஒன்று, வினய் ஒன்று அண்ட் ஹர்தீப். அண்ட் ககன் கவுடா தான் எடுத்தார். இதில் டாலஸ்ட் ரைடர் அவர் தான் வந்தார், அழகாக டேக்கிள் பண்ணாங்க. அன்பிலீவபிள் டேக்கிள். அந்த 3 பேர் சேர்ந்து அவ்வளோ பெரிய ஆளை இன்னும் பிரமாதம் போட்டிருக்கேன் பாருங்கள், நீங்கள் தம்ப்நெயிலே போட்டிருக்கேன். அதுதான் வின்னிங் மூமெண்ட். சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ், இன்ட்ரெஸ்டிங் மேட்ச், ரொம்ப ஜாலியாக இருந்தது பார்க்குறதுக்கு. 28-25 3 பாயிண்டில் ஜெயிச்சுட்டு ஃபைனலுக்கு போயிருக்காங்க. இப்போ மொத்தத்தில் 2 பேரோட கம்பேரிசனை பார்த்துருவோம். ரைட், சிவம் பட்டார 7 பாயிண்ட், வினய் 6 பாயிண்ட், ஷாதுல் 3 பாயிண்ட் தான், ஜெய்தீப் 0, ராகுல் ஒரு 5, சொஹேல்னு ஒருத்தர் அவர் ஒரு 0, அப்புறம் சஞ்சய் 3 பாயிண்ட் ரைட் கவர். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பவானி ராஜ்புட் 5, பரத் ஹூடா 3, அவரை குவைட்டாக வச்சாங்க பாருங்களா, அதுதான் மெயின். ஆல்தோ ககன் கவுடா 10 பாயிண்ட் எடுத்தார். இவ்வளோ 10 நிமிஷம் வெளில அவர் உட்காந்துருந்தார். அப்புறம் சுமித் அவங்க டிஃபெண்டர் 2 பாயிண்ட், கேப்டன் ஹிதேஷ் ஒரு 5, ஆச்சு சிங் டக்கு, மகேந்திர சிங் டக்கு, இந்த 2 டிஃபெண்டுமே 0-0. அண்ட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரைடு பாயிண்ட்ஸும் கம்மி தான் ஹரியானாக்கு 15, அவங்க 18 யூபி. ஆனால் டேக்கிள் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஹரியானா 9, அவங்க 7 தான். ஒரு ஆல் அவுட் பாயிண்ட் வேறு ஒரு 2 கிடச்சிது இவங்களுக்கு ஹரியானாக்கு, அதில் ஒரு 2 பாயிண்ட் அவங்க 0. எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வேறு ஹரியானாக்கு 2 கிடச்சிது, அவங்களுக்கு 0. லாபி அவுட் ஆகுறது அது என்னென்னு எனக்கு கரெக்டாக தெரில. ஸோ அந்த பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே தான் அந்த பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் வந்தது. 32nd மினிட்ல தான் ஃபஸ்ட்டு ஆல் அவுட் ஆனாங்க யூபிஓ தான், 17-13 அப்போ ஸ்கோரு. அதுக்கப்புறம் அவங்கள பவுன்ஸ் பேக் பண்ண முடியல, இருந்தாலும் நெக்குன்னு போச்சு. அந்த கரெக்டான இதில் ஹிதேஷ் அமைச்சார் பாருங்க மன்பிரீத், அவர் என்ன பண்ணார் ஏது பண்ணார் யாருக்குமே தெரியாது, சப்ஸ்டிடியூட்டாகவே இருந்தார் அவர் அமுச்சு விட்டார். 35 எதுக்கு இவர் 35 நிமிஷம் அனுப்பார், என்ன பண்ணுற மேபி பெரிய பிளேயர் பேருக்கு அப்படின்னு நினச்சி பார்த்தா அதே மாதிரி அந்த 3 பேர் சேர்ந்து டேக்கிள் பண்ணாங்க பாருங்கள். வினய் இஸ் நாட் அ டிஃபெண்டர், ரைடர். அவர் இருக்கார் உள்ள, ஏன்னா அடுத்தது ரைடு அவர் எடுக்கணும். வினய், ராகுல் சேத்பால் சப்ஸ்டிடியூஷன்லாம் ஓவர். இந்த பையன் வந்தாப்புல உள்ள. அண்ட் he did a fantastic job அந்த கடைசியாக வந்த பையன் சப்ஸ்டிடியூட்டில். நெவர் த லெஸ் யூ சா என்ன ஆச்சு, நீங்கள் நீங்கள் இதை பற்றி சொல்லுங்கள். இப்போ அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு, அந்த ரிவ்யூ எடுத்துகிட்டு 1 ஹவரில் வரேன். இவங்களோட மற்ற விஷயங்கள்லாம் நாளைக்கு பேசலாம், ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் அப்டேட் பண்ணிட்டேன். கிவ் யுவர் வேல்யூபிள் கமெண்ட். டிசர்விங் டீம், போத் வர் டிசர்விங். அன்ஃபார்ச்சுனேட் ஃபார் யூபிஓ தான், பேக் டு பேக் மேட்ச் விளையாடணும், கொஞ்சம் டயர்டாக இருந்தாங்க பசங்க. அவங்க ஹரியானா 4 நாள் ரெஸ்ட் எடுத்து வந்தாங்க. பட் தட் இஸ் நாட் தேர் ஃபால்ட். இவங்க ஃபஸ்ட்டு வந்தால் இவங்களுக்கு ரெஸ்ட் கிடச்சிருக்கு போகுது, அவ்வளோதான். புரியுது. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.